ஹாய் எவ்ரிபடி வெல்கம் பேக் டு yet another vlog. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகுது. ரைட், இந்த மொமெண்ட்டும் சரி, இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கும் சரி, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மிக்சட் எமோஷன். ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு பயம், ஏதோ சம்திங் எனக்கு அந்த ஃபீலிங்கை சொல்ல தெரியல. பட் ஸ்டில் ஐ வாஸ் என்ஜாயிங் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகி என் பையனோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். பிளஸ் இந்த பிக்கப், ட்ராப் இந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா நாளைக்கு இருக்கக்கூடாதுன்றதுனால, அவன் ஹை ஸ்கூல் அதாவது 9த் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணா அவனோட ஸ்கூல். ஸோ அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அவன் கொஞ்சம் லீஷரா போறது, வரது அந்த மாதிரி அவனுக்கு இருக்கிற மாதிரி வீடு பார்த்துருந்தோம். ஆ இன்னைக்கு வந்து அவனோட ஸ்கூல்ல சீனியர் அவார்டு. அதுக்கு தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து 5:00 ரெடி ஆகி வரணும். நாங்க கொஞ்சம் ஏர்லியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டான். இந்த கிராஸ் பண்ணுனதுமே அவனோட ஸ்கூல் தான். ஸோ அவார்டுக்காக அவன் கொஞ்சம் ஏர்லியா கிளம்பிட்டான். நாங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் பொறுமையா கிளம்பி போனோம். "எதுக்குடா அவார்டு? என்னென்ன அவார்டு வாங்க போற? எதுக்கு?" அப்படின்னு கேட்டேன். எத்தன அவார்டுன்னு கேட்டேன். எதையுமே அவன் சொல்லல. "நீங்க வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். In welcoming our seniors as they enter the hall. ஸோ சீனியர்ஸ் எல்லாரையும் வந்து உள்ள இன்வைட் பண்ணாங்க. இதுல வந்து யார் யாருக்கு வந்து அவார்டெல்லாம் இருக்கோ, அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு வரலாம். ஸோ இங்க உட்கார்ந்துருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரோட பசங்களுமே வந்து அவார்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் அவ்ளோ ஹாப்பியா எல்லாரும் ரொம்ப சியர் பண்ணி ஜாலியா இருந்தாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு ஐட்டினரி மாதிரி குடுத்துருவாங்க. என்னென்ன கேட்டகரியில அ அவார்ட்ஸ் எல்லாம் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில வரப்போதுன்னு தெரியாததுனால, நாங்க எல்லாத்துலயுமே கியூரியஸா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கிரவுட்ல பார்த்தீங்கன்னா, தர்ஷ்வின் எங்க இருக்கான்னு நாங்க தேடிட்டு இருந்தோம். நாங்க எங்க இருக்கோம்ன்னு அவன் தேடிட்டு இருந்தான். ஒரு வழியா வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்படியே வந்து அவார்ட் ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து சீனியர் அவார்டு மட்டும் இல்லாம, ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்குன பசங்களுக்கும் வந்து அ அனவுன்ஸ் பண்ணாங்க. லைக் $2,500லேருந்து $500, $200 வரைக்குமே நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஜென்யூன்லி இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப டிசர்விங். அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. Introduced as they present the awards, we have our counselors, Ms. Tanyas, Ms. Ron Finance. நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மொமெண்ட்டும் வந்துடுச்சு. தரஷ்வினுக்கும் வந்து அவார்ட் அனவுன்ஸ் பண்ணாங்க. Tell stories through those photographs and to share that voice and design for the fellow students using Adobe Photoshop. We have the Certificate of Excellence in Photography for Tarish Wayne Jagadish, DJ Kumar. And receiving the certificate, Ruhan Joshi, Tahir Kaur, Hayden Howe, Goginia ஸோ தரிஷ்வின் அவார்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஆர்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதில. அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஹை ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ட்ராமா எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருந்தான். ஸோ ஒரு அவார்ட் அதுக்காக வாங்குனான். அண்ட் செகண்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா, அகாடமிக் எக்ஸலன்ஸ்க்காக வாங்குனா. த்ரூ அவுட் ஏ கிரேட் மெயின்டெயின் பண்ணான். ஆல்சோ வந்து இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸோட ஜிபிஏக்காகவும் குடுத்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஜிபிஏ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெகக்னிஷனா செகண்ட் அவார்ட் வாங்குனான். அண்ட் தேர்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ்க்காக. அவன் வந்து நம்ம இப்போ நம்மளோட ஹோம் கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னாலும், நம்ம ஏதாவது விசேஷம் அது இதுன்னு லீவ் போட்டுட்டு இருப்போம். பட் இங்க வந்து அந்த மாதிரி நமக்கு சிச்சுவேஷன்ஸ் நெறைய இருக்காதுல்ல. அதனால வந்து அவ்ளோ லீவ் எல்லாம் எடுக்க மாட்டான். ஸோ அட்டெண்டன்ஸ்க்காக வந்து 3 அவார்ட் வாங்குனான். ஸோ ஆல் டுகெதர் 3 அவார்ட்ஸு. வி ஃபெல்ட் ரியலி வெரி ப்ரவுட்.
இங்க இருக்க எல்லா பசங்களுமே இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா தே ஆர் டிசர்விங் அண்ட் எல்லாருமே அவ்ளோ ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. சீனியர் இயர் வாஸ் குவைட் டஃப் பிகாஸ் அவங்க வந்து ஜிபிஏ மெயின்டெயின் பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. பிளஸ் சாட் எக்ஸாம்ஸ் இருந்தது. நெறைய ஏபி கிளாஸஸ். இந்த இயர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து தர்ஷ்வினோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே டைம் ரொம்ப கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அவ்ளோ ஆக்கியூபைடா இருந்தது. ஆ அது இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜ்லலாம் நமக்கு அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும்ல. ஸோ அதுக்கு அப்ளை பண்றது, அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது, ஆ காலேஜ் டூர் போறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல வந்து எங்கள கீப் ஆன் பிஸியா வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆ சீனியர் இயர் எங்களுக்கே அவன் பண்றத பார்த்து, பாவம் இவ்ளோ கஷ்டப்படுறானே! அப்படின்ற மாதிரி வி ஃபெல்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அவ்ளோ விஷயங்கள் தாண்டி வந்தாங்க. ஆஸ் அ பேரண்ட் நமக்கே தெரியும். லைக் கிட்ஸ் ஆர் க்ரோயிங் அப்படின்னு சொன்னா, அவங்க எவ்ளோ ரெஸ்பான்சிபிளா மாறுறாங்க அப்படின்றது. ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ஜென்யூனா ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் பாவம் அப்படின்றது ஒண்ணு. பிளஸ் வளர்றாங்க. தே ஆர் கோயிங் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் அஸ் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துட்டே இருந்துச்சு. அவங்களுக்கான டைம் ப்ரையாரிட்டீஸ் எல்லாமே மாறுது அப்படின்றதுனால. பட் எண்ட் ஆஃப் த டே வி வேர் சூப்பர் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஸ் அ பேரண்ட். ஸோ எல்லாரும் கீழ வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, சில டீச்சர்ஸும் வந்து அ நம்மகிட்டயே வந்து சொல்லிட்டு போனாங்க. சச் எ ரெஸ்பான்சிபிள் யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ ரொம்ப பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி எல்லார டீச்சர்ஸுமே வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து ஜிபிஏ, ஜிபிஏக்கு அட்டெண்டன்ஸ். ஜிபிஏ அண்ட் அட்டெண்டன்ஸ் அதுக்கப்புறம். ஓகே, சூப்பர். ஸோ வி வாண்டட் டு செலிப்ரேட். என்னடா பண்ணலாம்? எங்கேயாவது சாப்பிட போலாமான்னு கேட்டேன். சரி ஓகே நம்ம சும்மா பீஸா சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ எங்களோட வீட்டு பக்கத்துல வி ஹேவ் அவர் ஃபேவரட் பீஸா ஷாப் தந்தூரி பீஸான்னு சொல்லிட்டு ஃப்ரீமாண்ட்ல. ஸோ அங்க வந்து கொஞ்சம் நல்லா இந்தியன் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும் பீஸாலாம். தந்தூரி சிக்கன்லாம் போட்டு. அது அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட். சரின்னு சொல்லிட்டு அங்க தான் வந்தோம். அப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம். லைக் வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் யூ. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ப்ரவுட் பேரண்ட்டா நீ வந்து எங்கள இன்னைக்கு ஃபீல் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் எனக்கு இத ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா ஃபீல் ஆகுது. ஆ பிகாஸ் நம்ம வந்து நம்ம கண்ட்ரின்றதுலருந்து ஒண்ணு, நம்ம கண்ட்ரி இல்லன்றது ஓகே. பட் ஸ்டில் வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம புதுசா வந்து, அந்த இடத்துல நம்ம வந்து சில விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறத தாண்டி, நம்மளோட பசங்களுக்கும் அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது இருக்கும். லைக் அவங்களும் வந்து நெறைய கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு தான் வெளிய வந்திருப்பாங்க. அவங்க இங்க வந்து ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பில்ட் பண்ணி, அ இங்க இருக்கிற டீச்சர்ஸ் கூட அவங்க ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி, இங்க என்ன மாதிரி ஸ்கூல் சிஸ்டம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க படிச்சு, அதுல வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு அவார்ட் வாங்குறது வந்து உண்மையா பெரிய விஷயம். நமக்கான சேலஞ்சஸ் அண்ட் பேட்டில்ஸ்ங்கிறது வேற. பசங்களுக்கு அப்படிலாம் இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் இருக்கும். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இங்கேயே படிச்சு அடாப்ட் ஆகிக்கிறதுன்றது ஒண்ணு. ஆனா மிடில் ஸ்கூல் மாதிரி ஒரு பாதியில வந்து, அங்க ஜாயின் ஆயி, அங்க மிங்கிள் ஆயி, அந்த கல்ச்சர்ல இருந்து, அங்க இருக்க விஷயங்கள நம்ம பில்ட் பண்ணி, ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணி, ஒரு சீனியர் இயர் முடிக்கிறோங்கிறது உண்மையாவே எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டா இருந்துச்சு. ஆ நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே டைம் வந்து நாங்க அவன எந்த விதத்திலயும் பிரஷர் போட்டது கிடையாது. இங்கெல்லாம் வந்து நெறைய ஏபிஸ் எடுக்கணும். அப்படி இப்படிலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்க எதுவுமே சொல்லல. "உனக்கு என்ன புடிச்சிருக்கோ பண்ணு" அப்படின்னு சொல்லி அவன நாங்க ஃப்ரீயா விட்டோம். ஒரு நாளும் நாங்க புக் எடுத்து படி, படி அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அவன் டைம அவனே மேனேஜ் பண்ணி, அவனுக்கு புடிச்சதையும் பண்ணிப்பான். பிளஸ் வந்து படிக்கிறதையும் பண்ணிப்பான். இந்த அவார்ட் ஈவென்ட் நடந்தது வந்து ஃப்ரைடே நைட்டு. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பீஸா அண்ட் ஐஸ்கிரீமோட முடிச்சுக்கிட்டோம். பட் நெக்ஸ்ட் டே வந்து அவன் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி கடை ஃப்ரீமாண்ட்டுக்கு போனோம். வெயிட் பண்றோம். டேபிள் காலியாகவே இல்ல. அதனால வந்து அவன், "ச்சே! நான் பிரியாணி சாப்பிடலாம்னு நெனச்சேன். கடைசில அங்க ஒண்ணுமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு
ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் சரி ஓகே எனிவே வெளிய சாப்பிடணும் அப்படின்ற பிளான்னால அப்படியே நேரா இங்க ஒரு ராஜ்வாடின்னு ஒரு குஜராத்தி ரெஸ்டாரண்ட் இருக்கு வந்துட்டோம். தர்ஷனுக்கு அது இஷ்டமே இல்ல. லைக் பிரியாணி சாப்பிடணும்னு நெனச்சவன கூட்டிட்டு வந்து, இந்த மாரி தோக்லா, கீக்லாலாம் குடுக்குறீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலம்மா அப்டின்னான். டேய் சும்மா ரொம்ப நாங்க அதுக்காக அந்த அண்ணாச்சி கடையில வெயிட் பண்ணி 1 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோம். பயங்கர பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. சரி பக்கத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனால இங்க வந்தோம். எனக்கு இது ஃபேவரைட்டு. அவனுக்கு இது ஃபேவரைட் இல்ல. அவன் வந்ததும் வந்து பிரியாணி சாப்பிட நெனச்சவன இப்படி மோர் குடிக்க வைக்கிறீங்களே அப்டின்னா. ஸோ அப்படியே வி ட்ரைட் திஸ் குஜராத்தி ரெஸ்டாரண்ட். நல்லாருக்கும் ஆக்சுவலி இங்க டேஸ்ட்டு. ஆ ஈச் டைம் வந்து குஜராத்தி டிஷ்ஷஸ் ஒண்ணு ஒண்ணு அ தாலி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த தாலியில பார்த்தீங்கன்னா, ஒயிட் டோக்லா, அதுக்கப்புறம் வந்து பானிபூரி, காஜு பன்னீர் மசாலா, பேகன் பர்தா, அப்புறம் வந்து காலா சன்னா மசாலா, குஜராத்தி சுர்டி டால் அப்படின்னு ஒண்ணு. அது ஆக்சுவலி வந்து அந்த விஷயம்லாம் வந்து என் பையனுக்கும், என் ஹஸ்பண்ட்க்கோ பிடிக்கல. பட் ஒன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்றதுக்கு ஓகே. பாலக் கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸு. இங்க வந்து அன்லிமிட்டட் ஃபுல்கா அண்ட் ரோட்டி இல்லாட்டி பூரி. அது 2ல எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட் ஸ்ரீகாந்த் வந்து இங்க ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் ஆல்சோ ஆம்ரஸ், அப்புறம் வந்து ஜிலேபி அண்ட் ரப்டி. அது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரைட்டா அது எல்லாமே இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ அதுல எவ்ளோ வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். அண்ட் குஜராத்தி பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க 2 பேரும் மாறி, மாறி ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா, அ அப்புறம் வந்து ஜிலேபி அண்ட் ரப்டி அதுதான் சாப்பிட்டாங்க. அது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில் ஆயிடும்ல. என்னதான் அன்லிமிட்டட்னாலும் நம்மளால அவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ அப்படிதான் வந்து இந்த வீக்கெண்ட் போச்சு. ஸோ இட் வாஸ் ஒன் ஹேப்பி, ப்ரவுட் வீக்கெண்ட். And also, I'm very happy to share this with you. Thank you so much for choosing to watch this vlog. See you in the next video. Until then, take care. See you and bye bye.